இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. சோ ஜெனரலா நம்ம எல்லாருமே வந்து இந்த எண்டோக்ரைனாலஜி அப்படின்ற ஒரு டேர்மை வந்து கேள்விப்பட்டிருப்போம். சோ எண்டோக்ரைனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹார்மோன்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் அவற்றின் செயல்பாடுகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து அதை கண்டறிஞ்சு தீர்வு காண்ற ஒரு விஷயம் தான் வந்து எண்டோக்ரைனாலஜி அப்படின்றது. சோ ஹார்மோன்கள் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். சோ ஹார்மோன்கள்னா என்ன, அது ஏன் உடம்புல வந்து ரொம்ப முக்கியமானவையா வந்து கருதப்படுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதே மாதிரி பொதுவாகவே வந்து இந்த தைராய்டு பிரச்சனை அப்படின்றது வந்து பெண்களிடையே ரொம்ப பொதுவானதாக ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். அதுக்கான காரணம் என்ன, அண்ட் இன்னைக்கு நம்ம நாட்டு மக்கள் கிட்ட வந்து ஜென்ரலா அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம், அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து தைராய்டு புற்றுநோயும் அதிகரிச்சுட்டே இருக்குன்றாங்க. அதற்கான முக்கியமான காரணம் என்ன, அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகரித்தல் இதற்கும் இந்த ஹார்மோன்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு. அண்ட் இந்த ஜென்ரலாவே இந்த ஒபிசிட்டியை பத்தி பேசும்போது ஹார்மோன்களுக்கும் வாழ்க்கை முறை மாற்றத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு, சம்பந்தம் இருக்குன்றாங்கல்ல, அது எதனால அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா growth ஹார்மோன்ஸோட குறைபாடு. அப்படின்னா என்ன, இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, அண்ட் இந்த PCOS அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்களே அதுக்கும் ஹார்மோன்ஸுக்கும் என்ன சம்பந்தம், ஹார்மோன்ஸுக்கும் பிரெக்னன்சிக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த பிரபலம் வாய்ந்த எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். சூப்பர் டாக்டர். அண்ட் டாக்டர், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஜென்ரலாவே நாங்க எல்லாருமே வந்து இந்த எண்டோக்ரைன் அப்படின்றதா இருக்கட்டும், இல்ல ஹார்மோன்கள், தைராய்டு, நாளமில்லா சுரப்பிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் அண்ட் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, இந்த ஹார்மோன்கள்லாம் என்ன, உடம்புல வந்து ஏன் வந்து ஹார்மோன்கள் ரொம்ப முக்கியமானவையா வந்து கருதப்படுது? ஹார்மோன்கள்னு நம்ம சொல்கிறது வந்து கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம பாடியில். அதுவும் பர்டிகுலராக நாளமில்லாத சுரப்பிகள்னு சொல்கிறது, ஒவ்வொரு சுரப்பியும் அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸை டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் செக்ரீட் பண்ணிடும். இப்போ நமக்கு நாளமுள்ள சுரப்பிகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த டக்ட் இல்லாமல் செக்ரீட் ஆகச்சில் தே ஆக்ட் லைக் வயர்லெஸ் சிக்னல்ஸ். நம்ம ரத்தத்தில் போனோன்னா நம்ம வீட்டில் எப்படி ஒரு வயர்லெஸ் மோடம் இருக்குதோ அதே மாதிரி இது ரத்தத்தில் கலந்து நம்ம டார்கெட் ஆர்கன் எங்கே போய் அது வேலை செய்யணும்னு போய் சேரச்சில் அது அதோட பர்டிகுலர் வேலைத்தன்மையை நிறைவேற்றுது. ஸோ இப்போ தைராய்டு ஹார்மோனுங்கிறது தைராய்டு கிளாண்ட் நெக்கில் இருக்குது. நெக்லேருந்து ஹார்மோன் வந்து ரத்தத்தில் சுரந்துடும். அது வந்து மூளைக்கோ ஹார்ட்டுக்கோ எலும்புக்கோ நகத்துக்கோ போய் சேரச்சில் தான் அதோட வேலைத்தன்மையை நிறைவேற்றும். ஸோ இப்படி நிறைவேற்றுறதுனால நமக்கு நிறையா சுரப்பிகள் சேர்ந்து நியூரல் நெட்வொர்க் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இது நம்ம உடம்புல ஒரு எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் சிஸ்டமாக வேலை பார்க்குது. டாக்டர், இந்தியாவில் பொதுவாக மக்கள் நேர்கொள்கிற தைராய்டு பிரச்சனைகள் என்னென்ன டாக்டர்? அண்ட் குறிப்பாக தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட அதிகமாக வந்து காணப்படுது, அது ஏன் டாக்டர்? இந்தியாவில் பொதுவாக நம்ம கேள்விப்படுற தைராய்டுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து அண்டர் ஆக்டிவ் தைராய்டுன்னு சொல்லுவோம். தைராய்டு வந்து சுரப்பி கழுத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட். அது வந்து நார்மலாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் டெய்லி சுரக்கணும். ஓகே, எல்லாத்துக்குமே இது சுரக்கும், இது நார்மல். இது எப்போ அந்த சுரப்பி வந்து அதோட வேலைத்தன்மை செயல்படுத்த இயலாமல் இருக்கும்போது நம்ம ஹார்மோன் குறைபாடு ஏற்படுது. இதுதான் நம்ம ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். இது பொதுவாக வெள்ளை அணுக்கள் பிரச்சனைனால வர்றது. முன்னாடிலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1960-70லாம் லேடிஸ் நிறைய பேர் கழுத்து பெருசாக இருப்பாங்க. அது வந்து முன்கழுத்து கலலைன்னு சொல்லுவோம். அது காய்டர்ஸ். அது எதனால் வருதுன்னா அயோடின் டெஃபிஷியன்சினால் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த இதே அயோடின் டெஃபிஷியன்சியை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அந்த சால்ட் ப்ரோக்ராம்னால். இப்போ வர்றது எல்லாமே வெள்ளை அணுக்கள். நம்ம உடம்பில் இருக்கிற வெள்ளை அணுக்களே நம்ம தைராய்டை எதிரின்னு நினச்சி அட்டாக் பண்ணிடுறதுனால தைராய்டு வேலை இழந்து செயல் இழந்து போயிடுது. அப்படி செயல் இழக்கச்சில் நம்மளுக்கு சில உடல் உபாதைகள் வரும். ஸோ இதுதான் ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவோம். இது லேடிஸ்க்கும் வரும், ஜென்ஸுக்கும் வரும். பட் எல்லா இந்த வெள்ளை அணுக்கள் பிரச்சனையே பொதுவாக காமனாக பெண்களுக்கு ஜாஸ்தியாக வரும். அது ஏன் வருதுன்னா நம்ம மரபு வழித்தன்மைனால் வர்றது. ஒரு வகையான மரபு வழித்தன்மை வந்து ஃபேமிலிஸில் வரும். அது லேடிஸு இந்த வெள்ளை அணுக்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தைராய்டாக இருந்தாலும் சரி, முடக்குவாதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வெள்ளை அணுக்கள் பிரச்சனை. இது லேடிஸை 5 மடங்கு ஜென்ஸை விட காமனாக பாதிக்கும். இந்த காமனஸ்ட் ஹைப்போதைராய்டிசம்னு பார்க்கச்சில நமக்கு வந்து அப்படி நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோவாகிடும். ரொம்ப குளிருக்கு கோல்டு இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஒரு ஏசி இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கச்சில் இவங்களுக்கு குளிர் ரொம்ப தெரியும்.
ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், கை கால் வீக்கம் வரலாம், காலையில் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கச்சில் ஃபேஸ் வீக்கமாக இருக்கலாம், ரொம்ப டயர்டாகலாம், மெமரி லாஸ் வரலாம், ஹார்ட் ஃபங்க்ஷன், மூச்சு வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய உபாதைகள் வரும். இது ஹைப்போதைராய்டிசமே கொஞ்ச நாள் ட்ரீட் பண்ணாமல் இருக்கச்சில் பீரியட் இர்ரெகுலாரிட்டிஸ் வரலாம், இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை தள்ளி போகலாம். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் தைராய்டு வந்து அதோட தன்மையை காமிக்கும். ஸோ ஹேர் லாஸ்லேருந்து கான்ஸ்டிபேஷன், மோஷன் போகிறது கஷ்டம் வரைக்கும் ஹைப்போதைராய்டிசம் காமனாக இருக்கும். இதுதான் நம்ம ஜென்ரலாக 90% தைராய்டு ப்ராப்ளம்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இதை தவிர காமனாக இதுக்கு ஆப்போசிட் கண்டிஷனும் ஒன்று இருக்குது. தைராய்டு ஓவராக வேலை செய்கிறது, அது 2-4% வரும். அது வந்து இதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிட்டே போகும், பசி ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு பதட்டம் வரும், படபடப்புத்தன்மை, வேர்வை, மோஷன் ஜாஸ்தியாக போகிறது, வெயிட் லாஸ் வரும். இதெல்லாம் ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். இந்த ஹைப்போதைராய்டு வந்து வேலை செய்யாமல் போகிறது, ஹைப்பர் தைராய்டு வந்து ஜாஸ்தியாக வேலை செய்கிறது. நிறைய நேரம் என்ன ஆகும்னா, நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது, வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கிறேன், ஒரு பதட்டம் இருக்குது, சைக்காட்ரிஸ்ட்டை போய் நின்றுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ ஹைப்போதைராய்டிசம் பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க டாக்டர். அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, எண்டோக்ரைன், இந்த தைராய்டு, இந்த ஹார்மோன்ஸ், இதை பற்றிலாம் பேசும்போது எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும், அது வந்து ஒபிசிட்டி. முன்னாடி வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது எப்படின்னா வந்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கப்பா அப்படின்வாங்க. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் உடல் எடை வந்து அதிகரிப்பு இருந்தாலே வந்து ஓகே ஒருவேளை நம்ம ஒபிஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கான்ஷியஸான ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒபிசிட்டியை பற்றி பேசும்போது வந்து இமீடியட்டாக எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இருக்கலாம், அண்ட் இல்லைனா வந்து ஹார்மோன் பிரச்சனைகள்னால இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒபிசிட்டிக்கும் இந்த ஹார்மோன்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது, அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குது? இது வந்து ஒரு நல்ல கேள்வி, பட் பெரிய கேள்வி. பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக வேலை செஞ்சால் உடல் வெயிட் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஓகே. இப்போ சில ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தி உடம்புல சுரந்தால் தானாக வெயிட் கூட ஆரம்பிச்சிடும். நம்ம கார்டிசால்னு கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டீராய்டு. அது வந்து உடம்புலே நிறையா சுரக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வெயிட் நிறையா கூடுவோம். அதே மாதிரி அது சுரக்காமல் இருக்கச்சில் குறைவோம். இதே மாதிரி பிசிஓடி, இன்றைக்கி வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், பிசிஓடி, இந்த மாதிரி லேடிஸ்க்கு நிறையா வெயிட் போட்டுட்டு போகிறது நம்ம பார்க்குறோம். ஓகே. இதெல்லாம் ஹார்மோன் பிரச்சனைங்க தான். இந்த ஹார்மோன் பிரச்சனைகளில் ஒரு குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ் இருக்குது. இதுதான் நாங்கள் ஆஸ் அன் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஒருத்தர் உடல் பருமன் ஜாஸ்தியாக வேகமாக வெயிட்டு கூடச்சில் நம்ம அதை முதல்ல எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு வைத்தியம் பண்ணுவோம். ஜென்ரல் காசஸ் ஆஃப் ஒபிசிட்டி, நம்ம இப்போ இந்த இது வியாதிகள் இல்லை, இவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, ஹார்மோன் செக்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குன்னா, தென் அடுத்த ஸ்டேஜ் வந்து ஜென்ரல் காசஸ் ஒபிசிட்டி. அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்னால் வர்றது. இன்றைக்கி வந்து இந்த கடந்த 10-20 வருடங்களில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ட்ரமேட்டிக்கலி சேஞ்ச் ஆகிருக்கு. ஓல்டர் அடல்ட்ஸை விட இன்றைக்கி சில்ட்ரன், யங்கர் அடல்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. பொதுவாக பார்த்தோன்னா நம்மளோட உணவு முறை மாற்றங்கள் ஆகிருக்கு நிறையாவே. உணவு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதா இருக்குது. எங்கே போனாலும் சரி, காலை மதியம் நைட்டு சாப்பாடு போக எல்லா நேரத்துலையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது ஒன்று. முக்கியமாக இரண்டாவது வந்து உடல் உழைப்பு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு வருது. நம்ம ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி போனோன்னா, உங்கள் அப்பாவோ தாத்தாவோ போனால் ஒரு நாளைக்கு ஒரு பேங்க்குக்கு போகிறதோ போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதோ நடந்து போய் ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு உடல் உழைப்பு தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம டச் ஆஃப் அ பட்டன் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறோம். அது ஒன்று. மூன்றாவது முக்கியமானது வந்து நம்மளோட உடல் வேலைகள் எல்லாமே பழுவில்லாத வேலைகள் ஆகிடுச்சு. மெக்கானிக்கல் ஜாப்ஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நம்ம சிட்டிங் ஜாப்ஸ் நிறையா பண்ணுறோம். இப்போ ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஈவன் ஆஸ் அ டாக்டர்ஸ் ஜாப், என்னோடய ஜாபே வந்து உட்காந்து பண்ணுற வேலை தான். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து பண்ணுற வேலை மோஸ்ட் ஆஃப் த டைம். அது போக கடைசியில் 4வதாக மிகவும் முக்கியமானது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். நம்ம பாடி வந்து ப்ரோக்ராம் ஆகிறது வந்து ஒரு 10:30 மணிக்கு படுத்து காலையில் 4-5 மணிக்கு முழிக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்க சிஸ்டம். இதை மாற்றச்சில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துடும். நம்ம பாடி கிளாக்குன்னு சொல்லுவோம். அந்த பாடி கிளாக் கரெக்டாக வேலை செய்யணுன்னா நம்ம 10:30 மணிக்கு படுத்து அந்த பாடி கிளாக் வில் ஷட் டவுன் அட் 12 o'clock at night. அது காலையில் 4-5 மணிக்கு முழிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் படுக்க போயிட்டு 10 மணிக்கு எழுந்திருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த பாடி கிளாக்கோட நம்ம உடல் சேர்ந்து வேலை செய்யாதப்போ ஹார்மோனல் டிஸார்டர்ஸ் ஆர் மோர் காமன். வெயிட் கெயின், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம்
ஒரு முக்கிய காரணமாக இருக்குது வர்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து இந்த ஸ்லீப்பை அப்படி கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு பாதி மேல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும் நினைக்கிறேன்ல. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில எண்டோக்ரைனாலஜி பத்தியும் அண்ட் ஹார்மோன் குறைபாடுகள்னால உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தியும் இந்த தைராய்டு பிரச்சனைகள் பத்தியும் அண்ட் ஒபிசிட்டி பத்தியும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அனுபவம் வாய்ந்த பிரபலமான எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் முத்துக்குமரன் அவர்கள் கிட்ட. ஸோ தொடர்ந்து பேசலாம். அண்ட் நம்ம ஜெனரேஷன் அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ அடுத்து என்ன ஒரு பயமா இருக்கு அப்படின்னா ஒருவேளை நமக்கும் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருமா. ஏன்னா குடும்பத்தில் நம்ம எல்லாருக்குமே அது இருக்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ மக்களுக்கு பொதுவாகவே சர்க்கரை நோய் அப்படின்னா ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த சர்க்கரை நோய்க்கும் இந்த எண்டோக்ரைனுக்கும் என்ன சம்மந்தம் டாக்டர்? சர்க்கரை நோய் வந்து ஒரு வகையான ஹார்மோன் கண்டிஷன் தான். இப்போ சர்க்கரை நோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 2 முக்கியமான வகையான சர்க்கரை நோய் இருக்குது. டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் வரலாம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். கணையத்தில் உள்ள இன்சுலின் ப்ரொடியூசிங் பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வெள்ளை அணுக்கள் தவறாக நம்ம எதிரின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதை அட்டாக் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நம்ம உடம்பில் இன்சுலின் சுரக்கிற தன்மையை இழந்துடுவோம். ஸோ இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வந்து முதல் நாள்லேருந்தே இன்சுலின் தேவைப்படும். இது குழந்தைங்களாக இருக்கிறதும் சரி, 20 வயசுலேயும் வரலாம், 30 வயசுலேயும் வரலாம், எந்த வயதில் வேணாலும் இது வரலாம். 2வது வகை தான் சர்க்கரை வியாதி, காமனான டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னென்னா இதுக்கும் வெள்ளை அணுக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து நம்ம உடல் பருமன் வெயிட்டு போடுறதுனால வருது. ஜென்ரலாக இந்தியா, சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா உடல் பருமன் உடல் ஃபுல்லாக இருக்காது, வயிற்று பகுதி மட்டும் வெயிட் போட்டுகிட்டே போகும். ஆமாம். இதுக்கு வந்து அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப காமனான இப்போ வர்ற டயபெட்டிஸ். இது முன்னாடி வந்து 60 வயசில் வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் 40 வயசு ஆச்சு. இப்போ குழந்தைங்களுக்கும் கூட இந்த சர்க்கரை வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸில் பார்த்தோன்னா மாதத்துக்கு ஒரு 10லேருந்து 20 குழந்தைங்க வரைக்கும் பார்க்குறோம் டைப் 2 டயபெட்டிஸே. இது அமெரிக்காவில் தான் நடந்துட்டு இருந்துச்சு, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. எல்லா சதவீதத்துலேயும் வருது. இது எப்படின்னா இப்போ சோஷியல் ஸ்டேட்டஸ் ஹையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் வரதில்லை, இது எல்லா சொசைட்டி ஸ்டேட்டஸ்லேயும் வருது. அதனால் நம்ம கொஞ்சம் சில்ட்ரனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்க்கு தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னா டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம். இது ரொம்ப மாறி வர்றதுக்கு ரீசன், ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இன்னொன்று முக்கியமாக இந்த டைப் 2 டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா we do lots of inactive activities. நம்ம inactive activitiesனால் ஃபோனில் இருக்கிறது, ஃபோனில் படம் பார்க்குறது, ஃபோனில் கேம் விளையாடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட உடல் பருமன் ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, வெயிட் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபாலோவிங் விச் டயபெட்டிஸ், பிசிஓடி இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டாக்டர், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விளம்பரங்களை வந்து பார்க்க முடியுது, புதிய எடை குறைப்பு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஈஸியஸ்ட் வேல வந்து இந்த வெயிட் லாஸ்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நிறைய மெத்தட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. நிறைய பிரபலங்கள் கூட பார்க்குறோம் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால மக்கள் கிட்ட இதை பற்றி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உடல் பருமன்கிறது நம்ம லைஃப் ஸ்டைல், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். அன்லெஸ் மெடிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இருந்து உடல் பருமன் வந்தால் அந்த மெடிக்கல் கண்டிஷனை ட்ரீட் பண்ணால் நம்ம உடல் பருமன் தானாக போயிடும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் வர்ற உடல் பருமனுக்கு வந்து இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவோம். பட் இப்போ பாப்புலராக மோஸ்ட்டாக இந்த லாஸ்ட் 1 to 3 இயர்ஸில் வந்து வெயிட் லாஸ் மெடிக்கேஷன்ஸ்னு நிறையா வந்துட்டுருக்குது. நம்ம சொல்லுவோம் GLP-1 மெடிக்கேஷன்ஸ்னு சொல்லிட்டு. அப்படி வரச்சில் வந்து பீப்புள் ஆர் யூஸிங் இட் ஃபார் வெயிட் லாஸ். பட் மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மெடிசன்ஸ் ஆர் குட் மெடிசன்ஸ். அது கண்டுபிடிச்சதே வந்து சக்கரை வியாதிக்காக கண்டுபிடிச்ச மெடிசன்ஸ். அது சக்கரை வியாதிக்கு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ண ஆரம்பிக்கச்சில் நிறையா வெயிட் குறைஞ்சதுனால அதை வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்றீங்க. இப்போ சுகர் பேஷண்ட்ஸாக இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா? நீங்கள் ஒபிசிட்டிக்கு ஒரு டாக்டரை பார்த்து அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் மெடிக்கல் ப்ராப்ளம் இல்லை, யூ ஆர் சூட்டபிள் ஃபார் திஸ்னால் இது லைசன்ஸ்ட் இண்டிகேஷன் தான். ஒபிசிட்டிக்கும் இந்த மெடிசன்ஸ் வந்து தே ஆர் லைசன்ஸ் டு பி யூஸ்ட். பட் பரவலாக என்ன நடக்குதுன்னா, பேஷண்ட்ஸே வாங்கி போடுறது, இல்லை யாரோ ரெக்கமெண்ட் பண்ணதுனால இன்டர்நெட்டில் வாங்கி போடுறதுலாம் நிறைய நடக்குது. அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு டாக்டரை அணுகி அதை கரெக்டான முறையில் பண்ணுனா
அது கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும், வெயிட் குறைக்கும். பட் முக்கியமாக ஒரு காஷன் என்னென்னா, இதை யூஸ் பண்ணச்சிலையும் டயட், எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்க லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணணும். இது பண்ணாமல் நம்ம இன்ஜெக்ஷனை மட்டும் இது பண்ணோன்னா தீஸ் ஆர் காஸ்ட்லி மெடிகேஷன்ஸ், போடுற வரைக்கும் வெயிட் குறையும். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சை விட்ட உடனே இல்லை மெடிசனை விட்ட உடனே திருப்பி எல்லாமே நம்ம ஒரு ஸ்பெஷல் டயட்டை ஃபாலோ பண்ணச்சில் என்ன நடக்குமோ அதே மாதிரி இந்த மெடிசன்ஸ் வில் கிவ் அப். முக்கியமாக இந்த மெடிசன்ஸ் எப்படி வேலை செய்யும்னா உங்கள் பிரெயினில் உள்ள கிரேவிங் சென்டரை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ கிரேவிங்ஸ், நமக்கு ஸ்வீட் பார்த்தா சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் பார்த்தா சாப்பிட வேண்டிய கிரேவிங்ஸை இது ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு குறைச்சிடும். அப்போது அதை பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு ஹேபிட் ஃபார்மிங்காக யூஸ் பண்ணோன்னா இது நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் அ ஃபோக்கஸ்ட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம். பட் ஆன் டாப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் மேண்டேட்ரி. ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அது பேசலாம். டாக்டர், இப்போ அடுத்ததாக இந்தியாவில் தைராய்டு புற்றுநோய் அதிகரிச்சுட்டு வருதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம், அது உண்மையா டாக்டர்? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தைராய்டு புற்றுநோய் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அதிகரிச்சுட்டு வருது. த ரீசன் வந்து என்னென்னா, இப்போ நமக்கு நிறையா ஸ்கேன்ஸ் பண்ணுறோம், நிறைய எவாலுவேஷன்ஸ் பண்ணுறோம், பேஷண்ட்ஸும் ப்ரோஆக்டிவாக டாக்டர்ஸ்கிட்ட வர்றாங்க, அதனால நமக்கு வருது. பட் அதர் ரீசன்ஸ் என்னென்னா, ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்தால் அக்ரவேட் ஆகலாம். சில்ட்ரன் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணியிருந்தால் தைராய்டு கேன்சர்ஸ் வரலாம். இல்லை நமக்கே ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கு ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தால் வரலாம். ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் வருது. இந்த நாடியூல்ஸ்னு வரச்சில் நாடியூல்ஸ் 100 பேர்த்துக்கு நாடியூல்ஸ் இருந்தால் புற்றுநோய் இருக்கிறது ஒரு 2-3 பேர்த்துக்கு தான் இருக்கும். அதனால் எல்லோரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதை கரெக்டாக அணுகி கரெக்டான எவாலுவேஷன் ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் கிட்ட பண்ணுனா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லை. தைராய்டில் நிறைய கொழுப்பு கட்டிகள் வரும், அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம மானிட்டர் தான் பண்ணுவோம். தைராய்டு கேன்சர் சஸ்பிஷன் இருந்தால் மட்டும்தான் சர்ஜரி பண்ணுவோம். அதனால் அதை பற்றி வரியே பண்ண வேண்டியதில்லை. தைராய்டு கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரீட்டபிள் கேன்சர்ஸ். ஓகே டாக்டர். அண்ட் டாக்டர், நாளமில்லா சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனைகள் பொதுவானதாக என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரலான பரிசோதனை முறைகள் என்னென்ன? இப்போ நமக்கு ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு ஹார்மோன் டாக்டர்கிட்ட போச்சில் வி டிபெண்ட் ஆன் ஹார்மோனல் டெஸ்ட். ஓகே. இப்போ தைராய்டுக்குன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அட்ரினல் கிராண்ட் சுரப்பினா அட்ரினலில் அந்த கார்டிசால் செக் பண்ணுவோம். கார்டிசால் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் டெஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி எனி கண்டிஷன் ஹார்மோன்லனா அந்தந்த கிளாண்டுக்குரிய ஹார்மோனல் ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஹார்மோன்ஸ் வந்து ஆர் டைனமிக், மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கச்சில் நம்ம ரேண்டமாக எடுக்கிற சாம்பிள் சம்டைம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அப்போது நம்ம டைனமிக் ஹார்மோன் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோ இல்லை ஒரு மாத்திரை கொடுத்தோ ஹார்மோன் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். தட் இஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங். இது ஒரு சஜஷன் வந்த பிறகு எந்த சுரப்பி இருக்கோ அந்த பர்டிகுலர் சுரப்பியை வந்து நம்ம ஒரு இமேஜ் பண்ணுவோம். அதாவது ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனாக இருக்கலாம் தைராய்டுக்கு, அட்ரினல் சுரப்பினா சிடி ஸ்கேனாக இருக்கலாம், இப்போ பிட்யூட்ரி சுரப்பினா எம்ஆர்ஐயாக இருக்கலாம், இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்கேன். ஸோ இந்த 3 ஸ்டேஜையும் தாண்டினா தான் உங்கள் எண்டோக்ரினாலஜிஸ்ட் வந்து கரெக்டான டயக்னோசிஸ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் டெஸ்டிங் வேறு மாதிரி, இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் 3 லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங், இது எல்லாருக்கும் பண்ணுவோம். ஸோ நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தோம். எண்டோக்ரைனாலஜினா என்ன, ஹார்மோன்கள் ஏன் இவ்வளோ முக்கியமானவையாக இருக்குது, அண்ட் தைராய்டு சுரப்பிகள் பற்றி சொல்லியிருந்தீங்க, தைராய்டு புற்றுநோய் பற்றி சொல்லியிருந்தீங்க, பரிசோதனை முறைகள் அண்ட் அதற்கான சிகிச்சை முறைகள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க டாக்டர். இப்போ ஜென்ரலாக இருக்கும்ல டாக்டர், இந்த மாதிரி நம்மளுடைய ஹார்மோன்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த என்ன மாதிரியான வாழ்க்கை முறை மாற்றத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, அண்ட் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீங்கள் சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர்? டேக் ஹோம் அட்வைஸ்னு பார்த்தோன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி வச்சுருக்கணும். முக்கியமாக நம்ம முதல்ல பேசின மாதிரி நம்ம டே டு டே சைக்கிள் ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான நேரத்துக்கு தூங்கி கரெக்டான நேரத்துக்கு முழிக்கிறது ஹார்மோன் மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. இப்போ கெமிக்கல்ஸ் இல்லாத சாப்பாடு முதற்கொண்டு முடிஞ்சால் நம்ம ஆர்கானிக் இந்த மாதிரி பெட்டரான சாப்பாடு, ஃபுட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நமக்கு வர்ற பாதி வியாதிகள் வந்து நம்ம நிறையா சாப்பிட்றதுனால தான் வருது. தெர் இஸ் லாட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். நம்ம ஒரு 25% நம்ம சாப்பாட்டை குறைச்சோம் அப்படின்னா நம்ம உடல் ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஒரு 25% தள்ளி போகும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு ஜாஸ்தி. இப்போ நாங்கள் ஆஸ் டாக்டர்ஸ் பார்க்குற டிசீசஸ் 99.9% வந்து
தேர் ஆல் டியூ டு ஓவர் நியூட்ரிஷன் ராதர் than அண்டர் நியூட்ரிஷன். ஸோ சாப்பாடு அளவு கரெக்டான டைம்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். இதெல்லாம் ஆக்டிவிட்டி ஒரு 45 minutes to 1 hour பண்ணோன்னா நம்மளோட ஹார்மோன் ஆக்சிஸ் வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ இந்த குறைஞ்ச ஏஜில் வர ஹார்ட் அட்டாக்ஸ், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ் இதெல்லாம் தடுக்க முடியும் நம்மளால். ஓகே டாக்டர். ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே வந்து எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய தவறுகள் தான். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மாடிஃபை பண்ணோன்னா பெரிய அளவில் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் யர் டைம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.